சார் ஏன்னா நினைத்தாலே இனிக்கும்ல த்ரூ அவுட்டாக பார்த்தது. அதுக்கப்புறமா நாங்கள் பார்க்குறோன்னா இப்போ இங்கே தான் பார்க்குறோம் 2 பேரையும் 47 இயர்ஸ். ஆமாம் சார், 47 இயர்ஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு பார்க்குறதுக்கு. பட் இங்கே ஒரு டவுட் வருது என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நெல்சன் அண்ணன் கிடச்சிருக்கு. ஆனால் இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ ஜாம்பவான பெரிய டேரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. எல்லாருமே கமல் சார் ரஜினி சாரை வச்சு இயக்குன்னு நினச்சிருக்காங்க. பட் இப்போ நெல்சன் சாருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போனது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது எல்லாருமே ஜாம்பவான்களாம் எதிர்பார்த்துருக்காங்க. வேற இவங்க 2 பேருக்கான எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்கணும்ல. இவங்க 2 பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இவருக்கு நடிப்புக்கும் ஸ்கோப் இருக்கணும், கமல் சாருக்கு ஆக்ஷனுக்கும் ஸ்கோப் இருக்கணும், இவருக்கு வந்து ஸ்டைலுக்கும் ஸ்கோப் இருக்கணும், அட் த சேம் டைம் வந்து ஆக்ஷனுக்கும் ஸ்கோப் இருக்கணும், காமெடிக்கும் ஸ்கோப் இருக்கணும். யாருக்கு? ரஜினி சாருக்கு. இப்படி 2 பேருக்கான டிமாண்ட் வேற வேற இருக்கும்போது இதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கதை அமையணும்ல. அந்த கதை மஞ்சள் தானே வருவாங்க. ஏன்னா 47 வருஷம் முன்னாடி அவங்க பண்ணும்போது அவங்க சூப்பர் ஸ்டார்ஸ் கிடையாது, அப்போ எமர்ஜிங் ஸ்டார்ஸ். அப்போ அவங்க ஒன்றா சேர்ந்து வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. நினைத்தாலும் இன்னைக்கு படமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படம் வரும்போது அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா அப்போ தான் அவங்க 2 பேரும் தனித்தனியாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த படமெல்லாம் நாங்கள் அந்த பாட்டெல்லாம் வந்து சுப்புட பண்ணிட்டு ஓகே. அந்த பாட்டு வந்து எல்லாம் ஒரு 8 பாட்டு இருக்கும். அதில் 8மே வந்து எம்எஸ் விஸ்வநாதனுடைய பாட்டு. அந்தளவு சூப்பர் டூப்பர் சாங் கே பாலச்சந்தர் இயக்கத்தில். இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து அவங்களுக்குள்ள எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. பாலச்சந்தர் சார் டைரக்ட் பண்ணுறாரு, நாங்கள் 2 பேர் நடிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அப்படி நடிச்சு போயிட்டாங்க. இப்போ அப்படி இல்லை. 47 வருஷம் கடந்த பிறகு அவங்களுடைய லெவல் வேறு மாதிரி இருக்குது, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வேறு மாதிரி இருக்குது, மக்கள் அவங்க ரசிகர்கள் வேறு மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ரசிகர்களுக்கும் தீனி போடணும், அட் த சேம் டைம் வந்து பிஸ்னஸாகவும் அது பெருசாக ஒர்க் ஆகணும். ஒரு ப்ரொமோவாக மட்டும் இல்லை, ஒரு கதையாகவே பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதாவது தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெஞ்ச் மார்க்காக மாறணும் அப்படின்னா அது மாதிரி ஒரு கதை அமையணும், அதை டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் அமையணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. அப்படி வரும்போது இன்னைக்கு இருக்கிற யங் டைரக்டர்ஸில் யாரை பார்த்தீங்கன்னா, ஒரு சைடில் லோகேஷ் கனகராஜ் இருக்காரு, நெல்சன் இருக்காரு, கார்த்திக் சுப்ராஜ் இருக்காங்க, வெங்கட் பிரபு, இவங்கெல்லாம் இருக்காங்க. பட் அவங்களுக்கு எது கதை செட்டாக இருக்கோ அவங்கள சூஸ் பண்ணி போயிருக்கலாம். அதில் வந்து நெல்சன் வந்து கரெக்டாக, எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நெல்சன் தான் கரெக்டான வாய்ப்பு இது. அதாவது நெல்சன் வந்து கரெக்டானதான் பண்ணியிருக்காரு. இந்த ப்ரொமோலேயே வந்து இவங்களை ஹேண்டில் பண்ணியிருக்கிறதே தெரியுது. இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். யார் 2 பேருமே பண்ண ஒரு பெஸ்ட் சாய்ஸாக பார்க்குறாங்க. ரெண்டாவது நெல்சன் அவர்களுக்கு 2 பேரும் ஹேண்டில் பண்ண இது இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நெல்சன் வந்து பிக் பாஸில் கமல் சார் ஹேண்டில் பண்ணார், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. இப்போ கமல் சாருக்கு வந்து நெல்சன் தான் எனக்கு தெரியும். நெல்சன் வந்து புது டைரக்டர் கிடையாது. ரஜினி சார் ஜெயிலர் 2 மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்துருக்காரு. இப்போ ஜெயிலர் 2 முடிச்சுட்டாங்க. அப்போது இவங்களுக்குள்ள அந்த கம்பராட்ரி பெருசாக இருக்கும்ல. இந்த மாதிரி ஒரு டைரக்டர் எப்படி கிடைக்கும்? 2 பேருமே ரொம்ப பழக்கமானவங்க, 1 வருஷம் 2 வருஷம் ட்ராவல் பண்ணவங்க. அந்த டைரக்டர் எப்படிப்பட்டவர்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துடும்ல. நட்பும் அதை தாண்டி கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப முக்கியம். இந்த டைரக்டர் நம்மளை கரெக்டாக பண்ணி கொடுப்பாருன்ற நம்பிக்கை முக்கியம். அந்த நம்பிக்கை வந்து நெல்சன் ஏற்கனவே அச்சீவ் பண்ணிட்டார் 2 பேர்கிட்டையும். அதனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கிறதுக்கான முக்கியமான ஒரு காரணமாக அதை நான் பார்க்குறேன், அந்த ஒரு நம்பிக்கை. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.